5 parenting tips for new mom. ஃபர்ஸ்ட் ஒன், மேக் அ ரொட்டீன். பேபிக்கு வந்துட்டு எந்த டைமில் காலையில் எந்திரிக்க வைக்கிறது, அதே மாதிரி குளிக்க வைக்கிறது, அதே மாதிரி எந்த டைமில் தூங்க வைக்கிறது, அதெல்லாம் ஒரே ரொட்டீனாக டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி வந்துட்டு அப்போ வந்துட்டு உங்களுக்கு பேபியோட பாடியும் ஆட்டோமேட்டிக்காக பழகிக்கிறோம். இந்த டைமில் வந்தால் தூங்கிடணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். ஸோ அதனால் உங்களுக்கும் என்னென்ன டைம் ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைமில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், கீப் எவ்ரி திங் நியர். எல்லாமே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. என்னோட பெட்டு பக்கத்துலேயே ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அதுலேயே என்னோடய ஒர்க் ஸ்டேஷன், என்னோடய ஒர்க் லேப்டாப் ஒன்று, பர்சனல் லேப்டாப் ஒன்று. அதே மாதிரி பேபிக்கு தேவையான திங்ஸ், டேப்லெட்ஸ் இருக்குது, இங்கே பேபியோட பர்சனல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பேபிக்கு கோவம், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இங்கே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், கெட் ஹெல்ப். உங்களுக்கு உங்களோட ஹஸ்பண்ட் இருந்தோ இல்லை பேரண்ட்ஸ் இருந்தோ இல்லை இல்லாஸ்ட் இருந்தோ எந்த அளவுக்கு ஹெல்ப் எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஸ்லீப் டைம் இருக்கும், உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஆஸ்க் ஹெல்ப். ஃபோர்த் பாயிண்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸ்லீப் டிப்ரிவேஷனுங்கிறது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். பேபி வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்களும் கரெக்டாக தூங்க ஆரம்பிச்சிக்கலாம். அதனால் கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்டுக்கு எடுத்துக்கோங்க, கால்சியம் எடுத்துக்கோங்க, விட்டமின்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், மேக் அ ப்ரையாரிட்டி லிஸ்ட். எல்லாத்தையுமே ஒரே சமயத்தில் உங்களால் செய்ய முடியாது. அதனால் லிஸ்ட் போட்டு எது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியோ அதை மட்டும் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.